கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை நாம முதலாவது ஏற்றுக்கொள்வதற்கு இங்கே சொல்லப்படுகிற சத்தியத்தை கவனிங்கள். இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப ரட்சிப்புக்கு ரெண்டு இருக்கிறது. ஒன்று, உன் வாயினாலே நீ அறிக்கையிடணும். அப்ப நான் சொன்ன பாருங்க, இது வாயிலிருந்து உள்ள போய் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற விதை. வாயினாலே அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசித்தாய் என்ன செய்யப்படுறோமா? ரட்சிக்கப்படுறோம். அப்போ வாயினாலே இயேசுவை அறிக்கையிட்டு உள்ள இருதயத்தில் விசுவாசத்தினால்தான் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இதை மறந்து போறோம். இதை தொடர்ச்சியாக நாம் செயல்பட வேண்டிய ஒன்று. இது ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல. நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில நான் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு, நான் பெற வேண்டிய சுகத்திற்கு, நான் பெற வேண்டிய உயர்வுக்கும் மேன்மைக்கும் வெற்றிக்கும் என் வாயினாலே அறிக்கை செய்து அதை இருதயத்தில் விசுவாசித்தால் நான் வெற்றி அடைவேன். என் சுகத்தை வாயினால் அறிக்கையிட்டு, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் சுகத்தை வாயினால் அறிக்கையிட்டு என் இருதயத்தில் நான் விசுவாசித்தால் நான் சுகம் பெறுவேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்க அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பவுல் அதை அறிக்கையிடுகிறதை குறித்து ரோமருக்கு எழுதுகிறார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரெண்டு காரியத்தையும் பேசுகிறார். கவனிங்கள், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கணும். ஆனால் அது வெளியே பலனாய், ரட்சிப்பு என்பது மீட்பு. வெளியே நமக்கு வாழ்க்கையில சரீர பிரகாரமாய் நாம் அடைய வேண்டிய இந்த வெற்றி, இந்த உலக வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், இதையெல்லாம் நாம் ரட்சிப்பு உண்டாக அதை நாம் என்ன செய்யணுமா? வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும். இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்தல், இது நடைபெறும் என்ற அந்த விசுவாசம் வாயினாலே அறிக்கை செய்கிறதுனால அதனுடைய பலனை நாம் அடைகிறோம். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாம் கவனிக்க வேண்டும். இது ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, இது வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. இது ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல. நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையில நான் அடைய வேண்டிய எல்லா நன்மைக்கும் என் வாயினாலே நான் கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேச வேண்டும். அதை குறித்து 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படும். நான் சொல்றேன், இதை இயேசுவை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிற எவர்களும் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா.